முடியவே முடியாது. ட்ரம்பிற்கு நோ சொன்ன பிரான்ஸ், மொக்கை வாங்கிய அமெரிக்கா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த பிரான்ஸ், ஹார்முஸ் ஜலசந்திக்கு கூடுதல் போர் கப்பல்களை அனுப்பப் போவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரானுடனான போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்ய பிரான்ஸ், சீனா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தங்களது போர் கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் தனது தற்காப்பு நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், பிரான்சின் விமானம் தங்கி போர் கப்பல்கள் குழு தற்போது மத்திய தரைக்கடல் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் எந்தவித கூடுதல் படைகளையும் அனுப்பப் போவதில்லை. எங்களது நிலைப்பாடு எப்போதும் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்தது மட்டுமே என்று அமைச்சகம் சமூக ஊடகங்களில் விளக்கம் அளித்துள்ளது. ட்ரம்பின் கோரிக்கை பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பிரான்ஸ் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கருதப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையான மோதல் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில், உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்க்க ஒரு சர்வதேச கூட்டணி உருவாக்க ட்ரம்ப் முயன்றாலும், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபடுவதை தவிர்த்து தூதரக ரீதியான தீர்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் ஏற்கனவே ஒரு தற்காப்பு மிஷனை தொடங்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தாலும், அது போர் பதற்றம் குறைந்த பின்னரே சாத்தியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தற்போது ட்ரம்ப் விடுத்துள்ள அவசர அழைப்பை நிராகரிப்பதன் மூலம் மத்திய கிழக்கில் நடக்கும் நேரடி ராணுவ மோதல்களில் பிரான்ஸ் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. இது ட்ரம்பின் சர்வதேச கூட்டணி முயற்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.